பத்திரிகையாளர் மணி நேத்து நடிகர் விஜய் பேசுனதை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் சுட்டி காட்டுறாரு. கரூர்ல பாஜக தலைமையில உண்மையை கண்டறியும் குழுவின் தலைவர் ஹேமமாலினி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லி வச்ச மாதிரி ஒரு வீடியோ போடுறாரு விஜய். கிட்டத்தட்ட ஹேமமாலினி சொன்ன அதே கருத்துக்களை தன்னோட வீடியோல அவர் ரிப்பீட் பண்றாரு. 72 மணி நேரம் மௌனமா இருந்த விஜய் பாஜக தரப்புல இருந்து வந்து பேசினதுக்கு அப்புறம் தன் மௌனத்தை கலைக்கிறார் அப்படின்னா சங்கிகள் கிட்ட விஜய் சரணடைஞ்சிட்டார் அப்படிங்கறதான அர்த்தம். இந்த 2 நாள் அவர் பேச வேண்டியவங்கிட்ட பேசியிருப்பாரு. யூ ஜஸ்ட் லுக் அட் த டைமிங். ஹேமமாலினி பேசுறாங்க, அனுராக் தாக்கூர் பிஜேபி லீடர்ஸ் பேசுறாங்க. இதுல வந்து சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வச்சு விசாரணை வேணும்ன்றாங்க. 1 ஹவர்ல இவர் வீடியோ போடுறாரு, இமிடியேட்டா போடுறாரு. இவரு அவர் பிஜேபி பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஸோ இப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் விஜய் ரொம்ப குவைட்டா இருக்காரு, விஜய் கட்சிக்காரனும் குவைட்டா இருக்காங்க, திமுகவுக்கு எந்த டேமேஜும் அவங்க ஏற்படுத்தல. களத்துக்குள்ள பிஜேபி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம சைடுல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ணி லைட் அஃபென்சிவ் இறங்குறாரு. அப்சல்யூட்லி. லுக் அட் த டைமிங். 3 நாளா பேசல, பிஜேபி டீம் வந்து இறங்குது. இறங்கிட்டு அவங்க போய் அப்படியே 3 மணி நேரத்துல பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். பெரிய ஒரு சர்வதேச சட்ட நிபுணர்கள் ஹேமமாலினி, அனுராக் தாக்கூர்லாம். உடனே அவங்க சொல்லிட்டாங்க வந்து இது வந்து இதுல வந்து பெரிய சதி வேலை இருக்குது, பூர்ண விசாரணை தேவை, சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் விசாரிக்கணுமா. நான் 120 பேர் செத்தானே ஹத்ராஸ்ல, எந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் விசாரிச்சார்? அனுராக் தாக்கூர் ஹேமமாலினி பதில் சொல்லுவாங்களா? அவங்க அங்க பேசுறாங்க, இங்க இவர் பேசுறாரு. சார் அவர் பிஜேபி பக்கம் போறார் சார். திமுக கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கணும்னா விஜய்க்கு பிஜேபியிடம் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை, வேறு கதி இல்லை. பிஜேபி நோக்கி மெல்ல மெல்ல நகருகிறார் விஜய். இதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். திஸ் இஸ் a political message.